நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 4 மணி நேரத்தில் 17 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. வேதாரண்யத்தில் 15 சென்டிமீட்டரும், தலைஞாயிறு பகுதியில் 10 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கிறது. வேதாரண்யம், கோடியக்கரை, கருப்பம்புலம், கரியாப்பட்டினம், செம்போடை சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பொழிந்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பிரசன்னா. கோடியக்கரையில் கிட்டத்தட்ட 17 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கூட மழை தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தற்போது வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய நிலை என்னவாக இருக்கிறது? அங்கு இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? கார்த்திகா, தற்போது நான் இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையுடைய கடற்கரையில் தான் இருக்கிறேன். அந்த காட்சியில் ஒளிப்பதிவு லட்சுமி இந்த மாதிரி இருப்பதாகவும் தற்போது கூறுகிறார்கள். கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க தற்போது கடலுக்கு கடந்த 9 நாட்களாக செல்லாமல் தற்போது கரையில்தான் இருக்கிறார்கள். காட்சியில் பார்க்கலாம், கிட்டத்தட்ட 9 நாட்களாக இந்த மாதிரி படகுகள் கடற்கரையில் நிறுத்தி வைக்கும் பொழுது இந்த கடற்பரப்பானது அது சேர் நிறைந்த ஒரு கடற்கரை என்பதனால் இந்த படகானது தற்போது இந்த மண்ணுக்குள் குறைந்து கொண்டிருக்கிறது. இதே போல்தான் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட படகுகள் 9 நாட்களாக கடற்கரை நிறுத்தி வைக்கக்கூடிய காரணத்தினால் மண்ணுக்குள் குறைந்த வண்ணம் இருக்கிறது. இது சம்பந்தமா பேசுவதற்கு இந்த பகுதியை சார்ந்த மீனவர் பரந்தாமன் அவருடன் கேட்கலாம். ஆனா இப்போ கடல் சீற்றம் எப்படி இருக்கு, உங்களுக்கு இந்த பகுதியினுடைய மழையோட பாதிப்பும் எந்த அளவுக்கு இருக்கு? கடல் சீற்றம் எப்ப இருக்கிறத விட ஒரு 5 மடங்கு அதிகமா இருக்கு. அப்புறம் இந்த ஊர்ல வெளியூர் மாவட்டத்திலிருந்து தொழில் பண்றோம். அப்புறம் இந்த ஊர்ல வெளியூர் மாவட்டத்திலிருந்து தொழில் பண்றவங்க ஒரு 150 படகுகள் இருக்காங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து ஒரு 100 படகு, வெளியிலேருந்து மொத்தம் 250 படகு தொழில் பண்றாங்க. இந்த ஊர்ல உள்ளவங்க ஒரு 100 பேர் இருக்காங்க. இந்த ஊர் கோடியக்கரை முனை, இது பாயிண்ட் கல்வியர்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த இந்த டேர்னிங் திரும்புகிற இடம் ரொம்ப விசேஷமான இடம். இந்த கடை சேத்து பகுதியில் உள்ள இடம். இங்கேருந்து ஸ்ரீலங்கா ஒரு 30 கிலோமீட்டரில் தான் இருக்குது. அதனால இங்கே முனையை தட்டி இப்போ கடல் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த காட்டுக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. இந்த படகுகள்லாம் இப்போ 9 நாளாச்சு இன்னைக்கு தொழில் பண்ண முடியாமல் கிடக்குறோம். 9 நாளாக எந்த தொழிலும் இல்லை. மீனவர்கள் கடலுக்கு போகாமல் பசியோடு இருக்கிறாங்க. அடுத்தபடி இந்த ஊரில் இந்த வலை பின்னுற கூட இப்போ பத்தாமல் இருக்குது. அதை கொஞ்சம் ஒரு 10 பேர் தான் உட்காந்து வலை பின்னுற மாதிரி இடம் இருக்குது. அது ஒரு பில்டிங் ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும். ஏலத்தளம் மீன் விடுற ஏலத்தளம் இல்லாமல் இருக்குது. ஏலத்தளத்தையும் அந்த என்ட்ரன்ஸில் வர ரோடு பிரச்சனையாக இருக்குது கடலில். அந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். அடுத்தது இந்த கடலில் ஆர்பரில் கல்லுகளில் கொட்டி எங்களுக்கு ஆர்பர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு அரசாங்கத்திடம் முறையிடுறோம். எங்களுக்கு செஞ்சால் நல்லா இருக்கும். அப்புறம் இங்கே முக்கியமாக இந்த ஊரில் தான் அத்தனை ஊருக்காரவங்களும் இங்கே தொழில் பண்ணுறதுக்கான ஒரு 6 மாதம் அந்த பக்கத்தில் உள்ள பகுதிகளெல்லாம் மீனவர்களால் அலை அதிகமாக இருக்கிறதுனால பண்ண முடியாமல் இங்கே பண்ணுவாங்க. இது காலங்காலமாக 50-60 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு செஞ்சு கொடுத்து அரசு ஏற்படுத்தணும். எங்கள் ஊர் மக்கள் பயங்கரமாக சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆறு வசதி எல்லாம் நோண்டி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே கடல் உள்ளே வந்தால் ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுற சூழ்நிலை ஏற்பட்டுருக்கும். அதனால் அரசு பார்த்து நடவடிக்கை எடுக்கணும். மீனவர்கள் அவர்களால் காரைக்காலுக்கு செல்ல முடியாமல் தற்பொழுது இங்க அவங்க இந்த இடத்துல தற்பொழுது தஞ்சமடைஞ்சிருக்கிறாங்க. இது சம்பந்தமா பேசுறதுக்கு ஒரு பிரபாகரன் இருக்காரு, அவரிடம் கேட்கலாம். ஆனா இப்போ ஒவ்வொரு புயலுக்குமே கோடிக்கரை ரொம்ப அதீத அளவுல பாதிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. இப்போ ஒவ்வொரு தடவையும் மீனவர்கள் ரொம்ப மிகப்பெரிய சிரமம் அடைவீங்க. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு அப்படின்ற விஷயத்துல அரசாங்கத்துக்கிட்ட நீங்க என்ன கேக்குறீங்க? நிரந்தர தீர்வுனா காத்து புயல்னால இங்க உள்ள மீனவர்கள் பாதிக்கப்பட்டாலும் நிரந்தரமான தீர்வு ஹார்பர் தான். இல்லைன்னா கல்லு கொட்டி கொடுத்தா அந்த அரிப்பு தடுப்பை நிறுத்தலாம். அந்த வெள்ளம் அதிகரிக்கிறதுனால போட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட படகுகள் கிடக்கு. உள்ளூர் போட்டு வெளியூர் மீனவர்கள்லாம் தங்கி இங்கே மீன் பிடிக்கிறாங்க. மீன் பிடிக்கிறதுனால அவங்க போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த போட்டையும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்க. அது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தற்போது இந்த கடல் சீற்றம் அதிகமா இருக்கும் காரணத்தினால் ஊரை விட்டு தற்பொழுது உங்கள் சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறார்கள். கார்த்திகா, கிட்டத்தட்ட 4 நாட்களாக அவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு கரை பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.